Hi all, welcome to the channel Techco Talk. இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போற ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா trapping ரெயின் வாட்டர். ஸோ இந்த ப்ராப்ளம்ல நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பாரோட ஹைட் ரெப்ரசென்ட் பண்றது தான் வந்து இந்த அரே. ஸோ அந்த பார்ஸ்க்கு நடுவுல ரெயின் வரும்போது எவ்வளோ வாட்டர் வந்து ட்ராப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா 0 1 0 2, அது வந்து ஜீரோங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோ ஒன்றுமே பார் ரெப்ரசென்ட் பண்ணாமல் இருக்குது, அதனால ஜீரோ. செகண்ட் 1 இருக்குது, அப்போ 1 வரைக்கும் அந்த ஹைட் இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஜீரோ, அதனால ஒன்றுமே இல்லாமல் இங்கே இருக்குது. ப்ளூ கலரில் இருக்கிறது தான் வந்து ரெயின் வாட்டர். ஸோ இந்த மாதிரி இண்டிகேட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு நம்ம மழை பெஞ்சது அப்படின்னா இந்த கேப்ஸ்க்கு நடுவில் வந்து தண்ணி வந்து போய் ஸ்டோர் ஆகும் இல்லையா? ஸோ அது மொத்தமாக எவ்வளோ ஸ்டோர் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதோட லாஜிக் அண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டோட எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இது ஈஸியாக அப்படி கோட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ கேஸ் 1 டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதில் கொடுத்துருக்க அரே பார்த்தீங்கன்னா 4 2 6 3 2 5 கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் மீன்ஸ் அதோட பாரோட ஹைட்ஸ் எல்லாம் வந்து இது ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அப்போ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த பாரோட ஹைட் பாருங்க 4 வரைக்கும் இருக்கு, இது 2, அதனால 2 வரைக்கும் இருக்கு, 6 இருக்கு, 3 இருக்கு, 2 இருக்கு, 5 இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இப்போ இதில் மழை பெய்யும் போது எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குன்னு பாருங்க. இப்போ எனக்கு இண்டெக்ஸ் இந்த 2 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நம்மளுக்கு வாட்டர் ஸ்டோர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ எவ்வளோ வந்து டோட்டல் வாட்டர் ஸ்டோர் ஆகுறதுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இங்கே வந்து எனக்கு வாட்டர் ஸ்டோர் ஆக முடியும். ஏன்னா இந்த இடத்துல ஸ்டோர் ஆக முடியுமா? அட் இண்டெக்ஸ் 4 அட் எலிமெண்ட் 4ல பாருங்க, இந்த 4 ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா 4, இங்கே ஸ்டோர் ஆக முடியுமான்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டோர் ஆகாது. ஏன்னா எனக்கு லெஃப்ட் பவுண்டரி எனக்கு எதுவுமே இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ வாட்டர் வந்து ஸ்பில் ஆகி எனக்கு கீழே விழுந்துரும். இங்கே வந்து ஸ்டோர் பண்ணவே முடியாது. ரைட் சைட்லேயும் லெஃப்ட்லேயும் எனக்கு வந்து ஏதாவது பவுண்டரிஸ் இருந்துச்சுன்னா தான் நடுவில் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால எனக்கு 4ங்கிற எலிமெண்ட் 4 ஹைட் இருக்க பாரில் வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வாங்க 2க்கு வாங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடும் இருக்குது, ரைட் சைடும் இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து சேஃபாக இதுக்குள்ளே என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ எனக்கு எந்த அளவுக்கு ஸ்டோர் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 4, அதாவது இந்த 4 வரைக்கும் தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கு மேலே போச்சுன்னா எனக்கு ஸ்பில் ஆகிடும். ஏன்னா எனக்கு இங்கே பாருங்கள் லெஃப்ட் சைடோட பவுண்டரி வந்து ஸ்மாலராக இருக்குது, அதோட ஹைட் வரைக்கும் தான் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். சப்போஸ் இது 4க்கு பதிலாக 6 இருக்குது அப்படின்னா என்னால் இன்னமும் அதிகமாக ஸ்டோர் பண்ண முடியும். பட் ஆனால் இந்த கேஸில் வந்து என்னால் 4 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் என்னால் இங்கே சேவ் பண்ண முடியுது பாருங்கள். 2 வரைக்கும் இதோட ஹைட் இருக்குது, அதுக்கு மேலே என்னால் 2 யூனிட்ஸ்க்கு சேவ் பண்ண முடியும், 3க்கும் 4க்கும். அப்போது 2 யூனிட் ஆயிடுச்சு. கரெக்டா? ஸோ 6ல் எனக்கு ஸ்டோர் பண்ண முடியுமா பாருங்க. 6க்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் பாருங்க, லெஃப்ட்லேயும் வந்து எனக்கு அதை விட பெருசாக இல்லை, ரைட்லேயும் வந்து எனக்கு அதை விட பெருசாக இல்லை. அதாவது அதை விட எனக்கு வந்து ஏதாவது ஒரு பார் பெருசாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். இல்லைனா இதில் மேலே விழுந்துச்சுன்னா இது ஜஸ்ட் ஸ்பில் ஆகி கீழே போயிடும். ஸோ அதனால் 6ல் வந்து என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. அடுத்து இந்த இடத்துல 3ல் பாருங்க, 3ல் என்னால் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியுமா? பண்ண முடியும். ஏன்னா எனக்கு வந்து இங்கே பாருங்க இந்த பார் இருக்குது, அதாவது எனக்கு ரைட் சைடில் ஒரு பார் இருக்குது விச் இஸ் கிரேட்டர் தேன் 3. கரெக்டாக? இப்போ இங்கே பாருங்கள் இந்த இடத்துல என்னால் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். எது வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும்னா இது வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது, 6 வரைக்கும் பண்ண முடியாது. பட் ஆனால் 5 வரைக்கும் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு 3யோட ஹைட்டாக ஒரு பார் எனக்கு ரைட் சைடில் இருக்குங்கிறனால என்னால் இங்கே வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அப்போ இங்கே எனக்கு எவ்வளோ யூனிட் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும்? திரும்ப அகெயின் 3 இருக்குது, இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ப்ளஸ் இங்கே வந்து ஒரு 2. அப்போது ஏன்னா எனக்கு 4 5 வரைக்கும் தான் ஸ்டோர் ஆகும். அதுக்கு மேலே போச்சுன்னா தான் எனக்கு வந்து தண்ணி வந்து இந்த சைடு கீழே விழுந்துரும் இல்லையா? 5க்கு மேலே போச்சுன்னா எனக்கு இங்கே வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோ தடுப்பும் இல்லாதனால எனக்கு கீழே விழுந்துரும். அப்போ இதில் 2 யூனிட்ஸ் தான் சேர்க்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு 2க்கு பாருங்கள். 2க்கு எனக்கு வந்து ரைட் சைடில் அதை விட பிகராக ஒரு பவுண்டரி வால் இருக்கு. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லயும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இங்கே 3 தான் இருக்கு. ஸோ எனக்கு 3 வரைக்கும் தான் ஸ்டோர் ஆக முடியுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா 3க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 6 இருக்கு விச் இஸ் அதை விட மேக்ஸிமமா இருக்கனால என்னால் இது வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். 3னா எனக்கு சப்போஸ் இங்கே வரைக்கும் தானே வரணும், 3னா எனக்கு இங்கே வரைக்கும் தான் வர முடியும். கரெக்டா? பட் ஆனால் எனக்கு இங்கெல்லாம் எனக்கு வாட்டர் ஸ்டோர் ஆகும். ஏன்னா எனக்கு இங்கே 6க்கு மேலே போச்சுன்னா தான் எனக்கு வாட்டர் வந்து என்னாகும், ஸ்பில் ஆகும் இந்த சைடு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 5க்கு மேலே போச்சுன்னா என்னால் ஸ்பில் ஆகும். அதனால நம்மளுக்கு வந்து 3க்கு, அதாவது லெஃப்ட் சைடில் அதுக்கு 3 தான் ஹைட்டாக இருந்தாலும் அதை விட என்னால் மேலே ஸ்டோர் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு ரைட் சைடில் வந்து அதோட ஹையரான பவுண்டரி இருக்குது, லெஃப்ட் சைட்லேயும் மேக்ஸிமமாக ஒரு பவுண்டரி இருக்கனால. ஸோ இப்போ இதில் எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் சேவ் ஆகுது? 3 யூனிட்ஸ். ஸோ 3 + 2 + 2, அப்போ டோட்டலாக எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் நம்மளுக்கு சேவ் ஆகுதுன்னா 7 யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து சேவ் ஆகுது. ஸோ அவுட்புட் வந்து இதுக்கு என்ன வரும்னா 7. ஓகேவா? ஸோ இதே கான்செப்டில் தான் வந்து நம்மளுக்கு
கொஸ்டின்ல கொடுத்துருக்கிற அந்த ஜீரோ இருக்கு இல்லையா, ஜீரோவோட வர ஒரு அரே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கேஸும் நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்க ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஸோ இப்போ இங்கே 0 1 0 கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதோட இதில் வந்து எப்படி நம்மளுக்கு வாட்டர் ட்ராப் ஆகுதா இல்லையாங்கிறத பார்க்கலாம். இப்போ 0 கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு. ஸோ 0க்கு எனக்கு லெஃப்ட் சைடில் எந்த பவுண்டரியுமே இல்லாதனால எனக்கு இங்கே ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதனால எனக்கு எந்த ப்ளூ இண்டிகேஷனும் இல்லை. நெக்ஸ்ட் 1 பாருங்க, 1ங்கிற இடத்துல என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு 1ஓட லெஃப்ட் சைடில் அதை விட ஷார்ட்டாக தான் இருக்குது. ஸோ தண்ணி வந்து கீழே விழுந்து ஓடிடும். அதனால் 1லையும் ஸ்டோர் பண்ண முடியாது. இங்கே வாங்க 0க்கு வந்தீங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் ஒரு பவுண்டரி இருக்குது, 0 விட ஹையராக ஒரு பவுண்டரி இருக்குது. ஸோ அதனால என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ரைட் சைட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட ஹையராக இருக்குது. ஸோ எனக்கு 1 வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். இப்போ இந்த சினாரியோவில் தான் நம்ம ஒன்று அப்சர்வ் பண்ணோம். என்னால் இப்போ இந்த இடத்துல தண்ணி வந்து 1 வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ண முடியும், 2 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா 2 ஆகும்போது எனக்கு எல்லாமே இந்த சைடு 1 வழியாக ஸ்பில் ஆகி கீழே விழுந்துரும். ஸோ அப்போது தண்ணியோட ஹைட் எது டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா அதோட மினிமலாக எந்த சைடு இருக்கோ, இப்போ லெஃப்ட் இருக்குது ரைட் இருக்குது, எனக்கு எந்த சைடில் மினிமலாக இருக்குது பவுண்டரி அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால் இங்கே 1 வரைக்கும் தான். 2ல் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு பார்த்தா லெஃப்ட்டில் அதை விட எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா 1 0 தானே இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்டோர் பண்ண முடியாது. லெஃப்ட் சைடில் எதுவுமே எனக்கு பவுண்டரி அதை விட ஜாஸ்தி இல்லை, ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 0. ஸோ 2க்கு அப்புறம் 1ல் ஸ்டோர் பண்ண முடியுமான்னு பார்த்தா 1க்கு லெஃப்ட் சைடில் வந்து 2 இருக்குது. ஸோ அதை விட மேக்ஸிமமாக இருக்குது, அதெல்லாம் ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தோன்னா 0 இருக்குது. பட் ஆனால் அதுக்கப்புறம் அப்கமிங் வேல்யூஸில் பார்த்தீங்கன்னா அதை விட ஹையராக ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா, ஸோ அது வரைக்கும் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து ஹையர் வேல்யூ என்னென்னா 3. ஸோ அதனால தான் எனக்கு இந்த இடத்துல 1 இண்டிகேட் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 3 வரைக்கும் 3 தான் என்னோட ரைட் சைட் பவுண்டரி, 2 தான் வந்து என்னோட லெஃப்ட் சைட் பவுண்டரி. ஸோ என்னால் 2 வரைக்கும் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும் இந்த இடத்துல. ஸோ அடுத்து 0 இருக்குது, 0லையும் 2 வரைக்கும் ஸ்டோர் ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 0க்கு அப்புறம் 1, திரும்பி எனக்கு 1 யூனிட் ஆஃப் வாட்டர் சேவ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் இது ஹைட்டாக இருக்குது, லெஃப்ட் ரைட்டு ரெண்டுலேயுமே பவுண்டரி இல்லை, அதனால ஸ்டோர் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் இதில் வந்து 2ல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் எனக்கு ஹையர் வேல்யூ இருக்குது. பட் ஆனால் ரைட் சைடில் எனக்கு அதை விட ஹையராக எதுவுமே இல்லை, அதனால் என்னால் இங்கேயும் ஸ்டோர் பண்ண முடியல. 1க்கு பார்க்கும்போது எனக்கு லெஃப்ட் டு ரைட்லேயும் எனக்கு ஹையர் வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது தான் நம்மளுக்கு எவ்வளோ யூனிட் ஆஃப் வாட்டர் ஸ்டோர் ஆகுதுன்னா இங்கே 1 யூனிட் ஆஃப் வாட்டர், இங்கே ஒரு 1 யூனிட் 2 யூனிட் ஆச்சு, இங்கே 3 4 5 6. ஸோ டோட்டலாக 6 யூனிட்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த ப்ராசஸை எப்படி நம்ம லாஜிக்கலாக சால்வ் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான கேஸ் தான். ஸோ பட் ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு லாஜிக் டிரைவ் பண்ண போகிறோம். அதாவது அட் அ பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம வாட்டர் கேதர் பண்ணுறதுக்கு, அதாவது ட்ராப் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து பவுண்டரிஸ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 4 கிட்ட என்னால் வாட்டரே ட்ராப் பண்ண முடியாது, 2 கிட்ட என்னால் ட்ராப் பண்ண முடியும். எவ்வளோ யூனிட்ஸ்க்கு பண்ண முடியும்? ரைட் சைட்லேயே ஏன் ட்ராப் பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து எனக்கு பவுண்டரிஸ் இருக்குது, அதனால என்னால் இந்த இடத்துல வாட்டர் வந்து பிடிச்சி வைக்க முடியும். பட் ஆனால் இது எந்த அளவுக்கு பண்ண முடியும்? 6 வரைக்கும் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா எனக்கு இங்கே 4க்கு மேலேயே வந்து எனக்கு ஓவர்ஃப்ளோ ஆயிரும். ஸோ அட் அ பாயிண்ட் நம்மளுக்கு வாட்டர் ட்ராப் ஆயிருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதோட ஸ்மாலர் பார் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸ்மாலர் பார்ங்கிறது எதை சொல்கிறேன்னா, இப்போ இது ரெண்டில் எது ஸ்மாலாக இருக்குது? இந்த 4. அப்போ இதோட டிபெண்ட் பண்ணி தான் எனக்கு இந்த இடத்துல வாட்டரை வந்து ட்ராப் பண்ண முடியும். எவ்வளோ வரைக்கும் பண்ணலாம்? 4 மைனஸ் இந்த பாரோட ஹைட், கரெக்டாக இந்த ஹைட் எவ்வளோ இருக்குது? 2 இருக்குது. சப்போஸ் இதில் 1 இருக்குது அப்படின்னா என்னால் 3 யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர் சேவ் பண்ண முடியும். 2 இருக்குது அப்படின்னா 2 தான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இருக்குது அப்படின்னா 2 யூனிட்ஸ் சேவ் பண்ண முடியும். அதுவே 3னா 1 யூனிட் சேவ் பண்ண முடியும், கரெக்டா? ஸோ அப்போது எனக்கு லெஃப்ட் சைடில் இருக்க, அதாவது விச் எவர் இஸ் மினிமம், சப்போஸ் இந்த சைடு பெருசாக இருக்குது இந்த சைடு சின்னதாக இருக்குது அப்படின்னா இந்த சைடோட பாரோட ஹைட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஸோ விச் எவர் இஸ் மினிமம் ஐதர் லெஃப்ட் ஆர் ரைட், அது பேஸ் பண்ணி தான் எனக்கு வந்து வாட்டர் வந்து ட்ராப் பண்ண முடியும். ஸோ இந்த கேஸில் எனக்கு எவ்வளோ வாட்டர் ட்ராப் பண்ண முடியும்னா 2 யூனிட்ஸ் தான் என்னால் ட்ராப் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு 6 இருக்கிறதுனால இதுக்கு எனக்கு லெஃப்ட் டு ரைட்டும் அதை விட ஜாஸ்தியாக எதுவுமே இல்லை. ஸோ அப்போ வந்து இந்த இடத்துல வந்து எதுவுமே என்னால் ட்ராப் பண்ண முடியாது. ஸோ அவுட்புட் வந்து இந்த கேஸில் வந்து 2 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண கேஸ்க்கு நம்ம ஒரு லாஜிக் கம்ப்யூட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ அட் 4ன்னு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அட் 4ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வாட்டர் கேதர் பண்ண முடியுமா? எவ்வளோ யூனிட்ஸ் பண்ண முடியும்? பண்ண முடியாது. 0 யூனிட்ஸ் தான் என்னால் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு லெஃப்ட் சைட்லேயும் எனக்கு பாரே கிடையாது. லெஃப்ட் சைடில் அதுக்கு லெஃப்ட்டில் எதுவுமே இல்லை, ரைட் சைடில் இருக்குது. இந்த 4க்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹையஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 6 இருக்குது. பட் ஆனால் லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு எந்த பாரும் இல்லாதனால என்னால் பண்ண முடியாது. நோ லெஃப்ட் மேக்ஸ், கரெக்டாக? லெஃப்ட் சைடில் மேக்ஸிமமாக எனக்கு எந்த பாரும் இல்லை, நோ லெஃப்ட் மேக்ஸ்.
ஓகேவா? ஸோ அதனால என்னால் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்க, 2ல பாருங்க. 2ல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் கலெக்ட் பண்ண முடியும்? 2 யூனிட்ஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ 2 யூனிட்ஸ் பண்ண முடியுது. ஓகே. ஸோ அந்த 2 யூனிட்ஸ் வந்து எனக்கு எப்படி வந்திருக்கு? அந்த 2ங்கிறத நம்ம எப்படி கம்ப்யூட் பண்ணோம் அப்படின்னா, லெஃப்ட் மேக்ஸ் எவ்வளோ இருக்கு இந்த சைடு? 4 இருக்கு. 4 இருக்கா? ஆக்சுவலாக 4 மைனஸ் 2 தானே ஈக்குவல் டு 2 ஆச்சு. இந்த 4, அதாவது இந்த 4 வரைக்கும் இது ஹையரா இருக்கறனால எனக்கு 4 லெஃப்ட் மேக்ஸ் வந்து எனக்கு 4 இருக்கு இப்போ. ஏன்னா இந்த பாருக்கு எனக்கு லெஃப்ட் சைடுல ஒரு பெரிய பவுண்டரி இருக்கு. அதோட ஹைட் என்னன்னு பாத்தீங்கன்னா 4 இருக்கு. மைனஸ் த கரண்ட் ஹைட், அந்த பாரோட கரண்ட் ஹைட் வந்து 2. அப்போ ஈக்குவல் டு 2. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு எவ்வளோ வந்து இது பண்ண முடியும்னு தெரியும். ரைட் சைட்லேயும் எனக்கு பவுண்டரி இருக்கணும். ரைட் சைட்லேயும் எனக்கு அதை விட ஹையரான ஒரு ரைட் மேக்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல என்னால் வாட்டர் இருக்குங்கிறது, வாட்டர் வந்து என்னால் பிடிக்க முடியும். இப்போ சப்போஸ் எனக்கு ரைட்டில் எல்லாமே இதை விட ஷார்ட்டாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்னால் வாட்டர் நிற்காது, ஓடிடும். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது தெரியுது இந்த சைடில் இருக்குது, ஒரு ரைட்லேயும் மேக்ஸாக இருக்குது. ஸோ அதனால் என்னால் ஹோல்ட் பண்ண முடியும். பட் ஆனாலும் எனக்கு ரைட் சைடில் இருக்கிற வேல்யூ எனக்கு இந்த இடத்துல கம்ப்யூட் பண்ணுறதுக்கு தேவையா? தேவையில்லை. ஏன் அப்படின்னா எனக்கு ரெண்டு லெஃப்ட் சைட் பவுண்டரி, ரைட் சைட் பவுண்டரி, இந்த ரெண்டு பவுண்டரியில் எது மினிமமெல்லாம் இருக்கோ அந்த பவுண்டரியோட ஹைட்டை தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு தான் வாட்டர் நிற்க போகுது. ஸோ எனக்கு இதில் வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா லெஃப்ட் மேக்ஸ் மைனஸ் ஹைட் ஆஃப் பார், அதாவது அந்த கரண்ட் பாரோட ஹைட். ஓகேவா? அதுக்கு பண்ணாலே நம்மளுக்கு 2 கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ அது 6ல பாருங்க. அது 6ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே இருக்கு. ஸோ இதில் எனக்கு இதை விட ஹைட்டாக லெஃப்டில் இருக்கான்னு பார்க்கணும். லெஃப்ட் மேக்ஸ்னா அதுதான். இதை விட ஹைட்டாக ஏதாவது லெஃப்டில் இருக்கா? எதுவுமே இல்லை. ஸோ அப்போ லெஃப்ட் மேக்ஸ் 6க்கு மேலேனா 7ஆவது இருக்கணும். இந்த சைடு இருந்தால் தான் இங்கே வாட்டர் வந்து என்னால் தங்க முடியும். ஸோ அப்போ அதனால இந்த இடத்துல 0 யூனிட்ஸ் தான் கிடைக்கிது. 0 யூனிட்ஸ். ஓகேவா? அப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல லெஃப்ட் மேக்ஸ் வந்து எதுவுமே இல்லாததுனால. ஓகே. 3ல பாருங்க. 3ல வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மேக்ஸ் எவ்வளோ இருக்குது? லெஃப்ட் இந்த சைடு லெஃப்ட் மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு லெஃப்டாக மேக்ஸிமமாக இருக்கிறது எவ்வளோ? 6 யூனிட்ஸ் தான் இருக்குது. ஓகேவா? ஓகே. அப்போ இந்த இடத்துல 6 யூனிட்ஸ் இருக்குது. லெஃப்ட் மேக்ஸ் வந்து 6. ஓகே. மைனஸ் கரண்ட் ஹைட் என்ன? கரண்ட் ஹைட் வந்து என்னது? கரண்ட் ஹைட் வந்து 3 இருக்கு. ஓகே. அப்போ 6 மைனஸ் 3 தான் வரணும். கரெக்டா? 6 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3ன்னு வரணும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? என்னால் 6 மைனஸ் 3ன்னு பண்ணாமல் நான் வந்து எனக்கு 2 யூனிட்ஸ் தான் இங்கே சேர்க்க முடியுது. ஏன்னு பார்த்தோம்னா எனக்கு ரைட் சைட் பவுண்டரி வந்து எனக்கு லெஃப்ட்டை விட ஸ்மாலராக இருக்குது. ஸோ அப்போது நம்ம லெஃப்ட் மேக்ஸ் வச்சு முதல்ல நம்ம இதை சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட லெஃப்ட் வந்து ஹைட்டாக இருக்கா இல்லை ரைட் வந்து ஹைட்டாக இருக்காங்கிறத முதல்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு பர்டிகுலர் பாயிண்ட்ல எவ்வளோ தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு வந்து அதிகமான ஹைட் இருக்கா இல்லை ரைட் சைடில் அதிகமாக இருக்கான்னு செக் பண்ணும். இப்போ எனக்கு 3ங்கிற இடத்துல எனக்கு ரைட் சைடில் தான் அதிகமாக இருக்குது. ஓகே. ஐ மீன் ரைட் சைடோட ஹைட் தான் கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து ஏன்னா அந்தளவுக்கு எந்த சைடு கம்மியாக இருக்கோ அதை நம்ம கம்ப்யூட்டேஷனுக்கு யூஸ் பண்ணணும். ஏன்னா அதுக்கு அந்த அளவுக்கு வரைக்கும் தான் நம்மளால தண்ணியை வந்து சேவ் பண்ண முடியும். அதுக்கு மேலே வந்து நம்மளால சேவ் பண்ண முடியாது. ஏன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே விழுந்துரும். அப்போ இந்த இடத்துல ரைட் மேக்ஸ் பண்ணும்போது ஓகே கரண்ட் ஹைட் பண்ணோம்னா என்ன ஆகும்? 5 மைனஸ் 3 2. ஓகேவா? ஸோ அடுத்து இங்கே 2ங்கிற பாயிண்ட்ல பாருங்க 2 இருக்கு. அப்போ 2ல நான் இப்போ வந்து ரைட் மேக்ஸ் எடுத்துக்கணுமா இல்லை லெஃப்ட் மேக்ஸ் எடுத்துக்கணுமா? எனக்கு எது இது ரெண்டில் மினிமமாக இருக்குது? ரைட் மேக்ஸ் தான் மினிமமாக இருக்குது. அப்போ நான் ரைட் மேக்ஸ் தான் எடுக்கணும். ஏன்னா எனக்கு லெஃப்ட் மேக்ஸ் எடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆன்சர் தப்பாக வரும். ஓகே. ஏன் தப்பாக வரும்னா எனக்கு இப்போ இங்கே லெஃப்ட் மேக்ஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 வரைக்கும் போட்டிங்கன்னா ஓவர்ஃப்ளோ ஆகி எனக்கு ரைட் பவுண்டரி வந்து 5 தான் இருக்குது. அப்போ ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த சைடு கீழே விழுகும். ஸோ அது கம்ப்யூட்டேஷனில் நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ அதனால தான் நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம், 2 பாரில் லெஃப்ட்டில் வந்து இப்போ எது ஹையராக இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்டில் 2ல லெஃப்ட்டில் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கிறது 6. கரெக்டாக? ரைட்டில் எனக்கு மேக்ஸிமமாக இருக்கிறது 5. பட் ஆனால் இது ரெண்டில் எது மினிமலாக இருக்கோ அதை தான் எடுத்துக்கணும். ஸோ விச் இஸ் 5. அப்போ ரைட் மேக்ஸ் அதுக்கு என்ன இருக்குது? 5. ரைட் மேக்ஸ் வந்து 5 மைனஸ் கரண்ட் ஹைட். which is 5 minus 2 which is equal to 3. ஓகேவா? ஸோ 3 plus 2 5, 5 plus 2 7. கரெக்டாக வருதா? இப்போ இங்கே அட் 5ங்கிற பொசிஷனில் பாருங்கள். 5ங்கிற பொசிஷனில் எனக்கு லெஃப்ட் மேக்ஸ் வந்து இருக்குது which is 6.
6 இருக்கு இல்லையா, இதை விட ஹைட்டாக இருக்குது. பட் ஆனால் ரைட் மேக்ஸ் இருக்கா, ரைட் சைடில் அதை விட பெருசாக ஏதாவது இருக்கா, ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ அதனால என்னால் இந்த இடத்துல வாட்டர் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. அப்போ 0 யூனிட்ஸ். ஸோ டோட்டலாக வந்து எனக்கு எவ்வளோ இருக்கும், டோட்டல் வந்து 7 யூனிட்ஸ். ஸோ இதுதான் வந்து இதோட லாஜிக். ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து கோடிங்கில் பண்ண போகிறோம். ஸோ இதில் 3 விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம வாட்டர் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அதோட ஹைட், லெஃப்ட் ஹைட்டும் ரைட் ஹைட்டும் கம்ப்யூட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹைட் வந்து எனக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா நம்ம ரைட் சைடு தான் மூவ் பண்ணுவோம். ஏன்னா ரைட் சைடில் தான் நம்மளுக்கு வந்து அந்த ரைட் சைடில் இருக்க ஹைட்டோட அளவுக்கு தான் நம்மளால் வாட்டரை சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சேவ் பண்ண முடியுங்கிறனால அந்த சைட் தான் இருக்கிறத தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 2 பாயிண்டர் கான்செப்ட் மூலியமாக தான் சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ 2 பாயிண்டர் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா நான் 2 பாயிண்டர் வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து எங்கே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோன்னா, ஓகே, எனக்கு 0th, அதாவது அரேல 0th எலிமெண்ட் எதுவோ அதுதான் லெஃப்ட் பாயிண்டர் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ லெஃப்ட் பாயிண்டரோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 0ல இருக்கும். ரைட் பாயிண்டரோட இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா n-1. ஸோ 0 1 2 3 4 5. ஸோ ரைட் பாயிண்டர் வந்து 5ல இருக்கும். ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு 4யும் லெஃப்ட் பாயிண்டரோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கா இல்லை ரைட் பாயிண்டரோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்காங்கிறத நம்ம முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எனக்கு எந்த சைடு வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற சைடில் தான் நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு இப்போ சப்போஸ் எனக்கு 4 இருக்குது, இங்கே 5 இருக்குது, சரியா? ஸோ இப்போ இங்கே 4 இருக்குது. 4 வந்து லெஸ் தென் 5ஆன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ 4 லெஸ் தென் 5ஆக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நான் 4லேருந்து கம்ப்யூட்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு 4ஓட ரைட் சைடில் எனக்கு அதை விட பெருசாக ஒரு பவுண்ட்ரி இருக்குங்கிறது எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அதனால் நம்ம வந்து 4ங்கிற பிளேஸில் வந்து நம்ம கம்ப்யூட் பண்ண போகிறோம். இதுவே எனக்கு சப்போஸ் 4 வந்து எனக்கு ஸ்மாலராக இல்லை 5 தான், 5 விட வேறு ஏதாவது ஒரு நம்பர் 3 தான் எனக்கு வந்து இந்த சைடு இருக்குது அப்படின்னா எனக்கு இந்த சைடில் இருந்து நம்ம வந்து கம்ப்யூட்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டு போவோம். ஸோ இப்போ 4 தான் வந்து லெஸ் தென் 5ஆக இருக்கறனால நான் இதிலே பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் சொன்ன மாதிரி எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், லெஃப்ட் மேக்ஸ் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிப்போம். கரெக்டாக? இப்போ இந்த இடத்துல எனக்கு லெஃப்ட் மேக்ஸ் ஏதாவது இருக்கா, மேக்ஸிமமாக எனக்கு லெஃப்ட் சைடில் ஏதாவது ஒரு பவுண்டரி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ லெஃப்ட் மேக்ஸ் வந்து இங்கே ஒன்றுமே இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு லெஃப்ட் மேக்ஸ் வந்து எதுவுமே இருக்காது, ரைட் மேக்ஸும் வந்து எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ இது வரைக்கும் முன்னாடி அப்போ இந்த இடத்துல 4 வந்து லெஸ் தென் 5ஆக இருக்கிறனால எனக்கு வந்து இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ எனக்கு லெஃப்ட் மேக்ஸ் எதுவுமே இல்லாதனால லெஃப்ட் சைடில் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ எதுவும் இல்லாதனால எனக்கு இந்த இடத்துல வந்து இந்த 4 தான் வந்து எனக்கு லெஃப்ட் மேக்ஸாக அசைன் பண்ணிடுவேன். ஏன்னா 0 வந்து கிரேட்டர் தேன் 0 வந்து லெஸ் தென் 4. ஸோ அதனால் நம்ம வந்து லெஃப்ட் மேக்ஸ் என்ன ஆயிரும், இப்போ இந்த ஸ்டெப்பில் இது வந்து 4 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், லெஃப்ட் மேக்ஸ் எனக்கு 4 ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் இந்த லெஃப்ட் பாயிண்டரை வந்து மூவ் பண்ணிடுவேன். லெஃப்ட் பாயிண்டர் மூவ் ஆகிட்டு எனக்கு எங்கே வரும், இங்கே வரும், 2 கிட்ட வந்துடும். ஸோ அப்போ நான் இப்போ என்ன கம்பேர் பண்ணுவேன், 2 வந்து லெஸ் தென் 5ஆக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவேன் திரும்ப. கரெக்டாக? 2 வந்து லெஸ் தென் 5 தான், கரெக்ட். ஸோ அப்போ அதனால நம்மளுக்கு வந்து இந்த சைடு ஈஸியாக கம்ப்யூட் பண்ணிடலாம். எனக்கு 2 வந்து லெஸ் தென் 5ஆக இருக்கனால எனக்கு இந்த கம்ப்யூட்டேஷனில் எனக்கு இந்த 5 வந்து இருக்கணுன்ற அவசியமே இல்லை. ஏன்னா எனக்கு லெஃப்டில் இருக்கிற மினிமமாக இருக்கிற வேல்யூ தான் எனக்கு லெஃப்ட் பவுண்டரியோடது தான் வந்து எனக்கு தேவை. ஸோ அப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும், 4 மைனஸ் இந்த ஹைட்டு. கரெக்டாக? ஸோ அதனால தான் 4 மைனஸ் ஹைட்டுங்கும் போது எனக்கு இங்கே 2 வந்துடும். ஓகே, ஸோ இப்போ வந்து எனக்கு லெஃப்ட் மேக்ஸ் என்ன இருக்குது, 4 தான். ஸோ இது எப்படி எழுதலாம்னா லெஃப்ட் மேக்ஸ் மைனஸ் ஹைட் இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, ஸோ அதுக்கடுத்து மூவ் ஆகுறது வந்து லெஃப்ட் பாயிண்ட் மூவ் ஆகும். இப்போ என்ன ஆயிடுச்சு, லெஃப்ட் பாயிண்ட் 6 வந்துருச்சு. அப்போ 6 லெஸ் தென் 5ஆன்னு செக் பண்ணும். ஓகே, 6 வந்து லெஸ் தென் 5ஆ, கண்டிப்பாக கிடையாது. ஸோ அப்போ வந்து ஸோ அதனால இப்போ நம்ம வந்து லெஃப்ட் பாயிண்டர் மூவ் பண்ண மாட்டோம், ரைட் பாயிண்டர் தான் மூவ் பண்ணுவோம். ஏன் ரைட் பாயிண்டர் மூவ் பண்ண போகிறோம் அப்படின்னா, அதாவது ரைட் சைடு தான் நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம். ஏன் அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடில் ரைட் சைடை விட அதிகமான ஒரு பார் இருக்கு, அதிகமாக ஹைட்டாக இருக்கிற ஒரு பார் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ ரைட் சைட் கம்ப்யூட்டேஷனில் தான் நம்மளால பண்ண முடியும். ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ரைட் பாயிண்டர் மூவ் பண்ணுறோம், விச் இஸ் 5. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும், நான் 5 வந்து நான் ஆல்ரெடி கம்ப்யூட் பண்ணுவேன். ஸோ 5 வந்துட்டு எனக்கு ரைட் மேக்ஸோட கம்பேர் ஆகும். 5 வந்து ரைட் சைடில் தானே இருக்குது, அப்போ ரைட் மேக்ஸோட நம்ம கம்பேர் பண்ணுவோம். 5க்கு ரைட் மேக்ஸ் ஏதாவது இருக்கா, ரைட் மேக்ஸ் வந்து இப்போ 0 தான் இருக்குது. அப்போது அதனால்
எனக்கு என்ன ஆயிரும், எந்த ஒரு வாட்டருமே இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சிரும். ஸோ இந்த ஸ்டெப்க்கு அப்புறம் வந்து எனக்கு ரைட் மேக்ஸ் வந்து 5 ஆயிடும். அந்த இடத்துல எந்த யூனிட்ஸ் ஆஃப் வாட்டரும் வராது. அடுத்து 2 இருக்கும். அப்போ 2 வந்து இப்போ எனக்கு எது கூட கம்பேர் ஆகும், லெஃப்ட் பாயிண்டரோட கம்பேர் ஆகும். 2 வித் 6 கம்பேர் ஆகும். 2 வந்து லெஸ் தேன் 6 தான் கம்பேர் ஆகும். ரைட் பாயிண்டர் வந்து நான் மைனஸ் மைனஸ் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஸோ 2 லெஸ் தேன் 6 தான் கம்பேர் ஆகும். கண்டிஷன் ட்ரூ தான். ஸோ அதனால என்ன ஆயிரும், இந்த இடத்துல நம்ம என்ன கம்ப்யூட் பண்ண போறோம், இந்த இடத்துல ரைட் மேக்ஸ் இருக்கிற அளவுக்கு என்னால் இந்த இடத்துல ஸ்டோர் பண்ண முடியும் வாட்டர். அப்போ ரைட் மேக்ஸ்னா என்ன, 5 தான். ஸோ 5 மைனஸ் இந்த 2, கரெக்டா, மைனஸ் ஹைட் which is 5 minus 2 that is equal to 3. ஓகேவா. ஸோ அடுத்து எனக்கு என்ன ஆகும், 5 minus 2 கம்ப்யூட் ஆயிடுச்சு. அடுத்து எனக்கு ரைட் பாயிண்டர் திரும்பவும் மைனஸ் மைனஸ் பண்ணுறேன். அப்போ இங்கே 3 கிட்ட வந்துடும். அப்போ 3 வந்து லெஸ் தேன் 6 தான் சொல்லி செக் பண்ணும். 3 வந்து லெஸ் தேன் 6 தான். அப்போ அதனால என்னால் இங்கேயும் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருச்சு. அப்போ திரும்பியும் எனக்கு வந்து என்ன ஆகும், ரைட் மேக்ஸ் கம்ப்யூட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் மேக்ஸ் வந்து ஆல்ரெடி எனக்கு 5 தான் இருக்குது. எனக்கு சப்போஸ் 5 விட எனக்கு சப்போஸ் இங்கே 3 கிட்ட வந்து எனக்கு அதை விட ஹையராக ஏதாவது வேல்யூ வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம ரைட் மேக்ஸ் ஆக்கிடுவோம். அந்த இடத்துல எந்த வாட்டரும் என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு ரைட் சைடில் அதை விட ஹைட்டாக இருந்தால் மட்டும் தானே ஸ்டோர் பண்ண முடியும். அதனால ஸோ இப்போ 3 லெஸ் தேன் 6ங்கிறனால ரைட் மேக்ஸ் மைனஸ் ஹைட், அப்போ which is equal to 3. ரைட் மேக்ஸ் என்ன 5. ஸோ 5 மைனஸ் 3 which is equal to 2. ஸோ டோட்டலாக எவ்வளோ வாட்டர் ஸ்டோர் ஆயிருக்கு, 3 + 2 5, 5 + 2 7. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி நம்ம ரைட் பாயிண்டர் மூவ் பண்ணுறோம். ஸோ ரைட் பாயிண்டர் மூவ் ஆனதும் எனக்கு லெஃப்ட் பாயிண்டரோட இண்டெக்ஸும் ரைட் பாயிண்டரோட இண்டெக்ஸும் சேமாக வந்துருச்சு. ஸோ விச் மீன்ஸ் அந்த பர்டிகுலர் இண்டெக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம் 6ல் இல்லையா. ஸோ அதனால எனக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அட் லாஸ்ட் எனக்கு இதை டோட்டல் பண்ணோம் அப்படின்னா எனக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இதை வந்து அப்படியே நம்ம வந்து இப்போது ஜாவா கோடில் பண்ணலாம். ஸோ நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண அதே லாஜிக் தான் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி 2 பாயிண்டர் யூஸ் பண்ண போகிறோம், கரெக்டாக. இதில் வந்து ஹைட் அரே வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு 2 பாயிண்டர், ஒன்று லெஃப்ட் பாயிண்டர், இன்னொன்று ரைட் பாயிண்டர். லெஃப்ட் பாயிண்டர் வந்து எனக்கு அரேவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டில் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அப்போ அதனால இன்ட் லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இன்ட் ரைட் இஸ் ஈக்குவல் டு அந்த அரேவோட லென்த்து -1, கரெக்டா. இப்போ அரேவோட வேல்யூ வந்து என்னவோ அதுலேருந்து -1 கொடுத்தோன்னா அதுதான் வந்து எனக்கு ரைட் பாயிண்டர். அதுக்கப்புறம் நம்ம என்ன கம்ப்யூட் பண்ண போகிறோம், வாட்டர். அப்போ இன்ட் வாட்டர்னு கொடுத்துக்கிறேன் இஸ் ஈக்குவல் டு 0. இனிஷியலாக எனக்கு எவ்வளோ யூனிட்ஸ் ஆஃப் வாட்டர்னு தெரியாது, அதனால 0ன்னு கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம்னா வாட்டரை தான் கம்ப்யூட் பண்ணி ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்ன் வாட்டர் கொடுத்துட்றேன். இப்போ நம்ம வாட்டர் கம்ப்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் 2 விஷயம் சொல்லியிருந்தேன். நம்ம பர்டிகுலர் பாயிண்ட், அதாவது பர்டிகுலர் பாரில் எனக்கு வாட்டர் எவ்வளோ இருக்குன்றது தெரியணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் பாயிண்டில் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ தெரியணும். அதாவது அந்த பர்டிகுலர் பாரோட லெஃப்ட் சைடில் எது மேக்ஸிமமாக இருக்குது, ரைட் சைடில் எது மேக்ஸிமமாக இருக்குங்கிறது தெரியணும். ஸோ அதுக்காக நான் 2 வேரியபிள் வச்சுக்கிறேன். இன்ட் லெஃப்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, அதுக்கப்புறம் இன்ட் ரைட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இனிஷியலாக நம்ம ஒரு லூப் ரன் பண்ண போகிறோம். ஒரே ப்ராசஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். வாட்டரை வந்து கால்குலேட் பண்ண போகிறோம் ஆஸ் பர் டிஸ்கஸ் லாஜிக். ஸோ அதனால் நான் இங்கே ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வைல் லூப்பில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வைல் லூப்குள்ளே வந்து நம்ம எப்போ வரைக்கும் அந்த கம்ப்யூட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம், லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் ஈக்குவல் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும், ஈக்குவல் ஆகிற வரைக்கும், ஈக்குவல் ஆச்சுன்னா பிரேக் பண்ணிட்டோம். அப்போ வந்து லெஃப்ட் பாயிண்டர் வந்து எப்போவுமே லெஸ் தென் ரைட் பாயிண்டராக இருந்துச்சுன்னா எனக்கு இந்த காம்படிஷன் ஃபுல்லாக நடக்கணும், கரெக்டாக. ஏன்னா ரெண்டுமே ஈக்குவல் ஆகும்போது லூப் பிரேக் ஆயிடுச்சு அந்த டிஸ்கஸ் பண்ண லாஜிக்கில். ஸோ அதனால் அந்த கண்டிஷன் கொடுக்குறேன், வைல் லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டன். இப்போ ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ண லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாயிண்டர் லெஃப்ட். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன அரே இருக்குது, இந்த 1 2 3 இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதே நான் இங்கே வந்து உங்களுக்கு டினோட் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு லெஃப்ட் பாயிண்டர் வந்து 1 கிட்ட இருக்கும், ரைட் பாயிண்டர் வந்து 5 கிட்ட இருக்கும். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும், 1 பெருசாக இருக்கா இல்லை 5 பெருசாக இருக்கா, எதோட ஹைட் வந்து பெருசுன்றது கண்டுபிடிக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் தட் தான் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம். ஸோ அந்த கண்டிஷனுக்கு நான் ஒரு இஃப் கண்டிஷன் போடுறேன். இஃப் ஹைட் ஆஃப் ஹைட் ஆஃப் லெஃப்ட் வந்து ஹைட் ஆஃப் லெஃப்ட்டுங்கிறது ஹைட் ஆஃப் லெஃப்ட் பாயிண்டர் வந்து லெஸ் தென் ஹைட் ஆஃப் ரைட்டாக இருந்துச்சுன்னா, ஓகே.
நம்ம வந்து எந்த சைடு மூவ் பண்ணுவோம், லெஃப்ட் சைடு தான் மூவ் பண்ணும். ஏன்னா எனக்கு வாட்டர் வந்து அந்த சைடு தான் வந்து நம்மளால இப்போ 1.5 இருக்கு, நடுவில் எனக்கு வந்து இன்னொரு பார் இருக்கு அப்படின்னா எனக்கு 1 அளவுக்கு தான் வந்து என்னால் வாட்டரை வந்து ஸ்டோர் பண்ண முடியும். 5 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியாது. கரெக்டா? மினிமமாக எது ஸ்மாலராக இருக்கோ அந்த சைடு தான் நம்மளுக்கு ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதனால அந்த சைடு மூவ் ஆகணும். இல்லாட்டினா எல்ஸ் கண்டிஷனில் தான் நம்மளுக்கு ரைட் சைடு மூவ் பண்ணும். ஓகே, இப்போ ஹைட் ஆஃப் லெஃப்ட் வந்து லெஸ் தென் ஹைட் ஆஃப் ரைட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கிறோம்? இந்த இடத்துல என்னால் வாட்டர் ஸ்டோர் பண்ண முடியணும்னா இஃப் இன்னொரு கண்டிஷன் வரும் இல்லையா, ஹைட் ஆஃப் லெஃப்ட். ஓகே, ஹைட் ஆஃப் லெஃப்ட் இந்த இடத்துல எனக்கு ஹைட் ஆஃப் லெஃப்ட் எவ்வளோ இருக்கு? 1 இருக்கு. ஸோ அது வந்து எனக்கு கிரேட்டர் தென் லெஃப்ட் மேக்ஸாக இருந்துச்சுன்னா, ஏன்னா நம்ம ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே வந்து லெஃப்ட் சைட் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் மேக்ஸாக இருந்துச்சுன்னா ஹைட் ஆஃப் லெஃப்ட் வந்து கிரேட்டர் தேன் லெஃப்ட் மேக்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த இடத்துல எனக்கு லெஃப்ட் மேக்ஸ் என்ன வரும்? 0 வரும். ஸோ 0 வந்து கண்டிப்பாக 1 விட ஸ்மால் தான். ஸோ அப்போ அதனால் லெஃப்ட் மேக்ஸ் வந்து நான் ஓவர் ரைட் பண்ணிடுவேன். லெஃப்ட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் லெஃப்ட். ஓகேவா? இல்லாட்டினா என்ன பண்ணுவோம்? இப்போ இந்த கேஸில் வாங்க. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு கேஸில் எனக்கு 1 வரும்போது எனக்கு இந்த கேஸ்க்கு உள்ளே போயிடும். கரெக்டா? இந்த கேஸில் போயிட்டு லெஃப்ட் மேக்ஸ் வந்து எனக்கு 1 ஆயிரும். ஓகேவா? இங்கே 2 வரும்போது பார்த்தீங்கன்னா ஹைட் ஆஃப் லெஃப்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது. ஸோ 2 கிரேட்டர் தென் லெஃப்ட் மேக்ஸ் உள்ளே போயிட்டு எனக்கு இங்கேயும் வந்து லெஃப்ட் மேக்ஸ் வந்து 2 ஆயிரும். எனக்கு இங்கெல்லாம் வாட்டர் சேவ் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். அதனால தான் இந்த எல்ஸ் பார்ட்குள்ளேயே போகாது. 3 வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து உள்ளே போயிட்டு எனக்கு ஸ்டோர் ஆயிடும். ஆனால் இங்கே 0 வரும்போது நான் என்ன பண்ணும்? 1 2 3 0ங்கும்போது எனக்கு லெஃப்ட் சைடில் மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. கரெக்டாக? ரைட் சைடில் எனக்கு ஆல்ரெடி அசியூம் பண்ணியாச்சு. ஏன்னா லெஃப்ட் வந்து லெஸ் தேன் ரைட்டாக இருக்கிறனால எனக்கு 5 தான் இருக்குது. ஸோ அப்போ அதனால் என்னால் எவ்வளோ வரைக்கும் என்னால் இந்த 0ங்கிறதுல ஸ்டோர் பண்ண முடியும்? வாட்ரு 3 வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும். விச் இஸ் நான் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ் பார்ட்குள்ளே போயிட்டு வாட்டரை வந்து நான் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ அதனால் இங்கே உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோம்? வாட்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு வாட்டரை வந்து சம் பண்ணுறோம். எதுக்கு? லெஃப்ட் மேக்ஸ் மைனஸ் லெஃப்ட் மேக்ஸ் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. மைனஸ் அந்த கரண்ட் எலிமெண்ட்டோட ஹைட் வரைக்கும். கரெக்டாக? கரண்ட் எலிமெண்ட் என்ன? 0. ஸோ அப்போ அந்த ஹைட் ஆஃப் லெஃப்ட்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த கேஸில் வந்து 0 இருக்குது, அதனால மைனஸ் 0 ஆகும். பட் சப்போஸ் இங்கே 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு லெஃப்ட் மேக்ஸில் வந்து 3 இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி 3 மைனஸ் 1 2 வரைக்கும் தான் என்னால் சேவ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த லாஜிக் போடுறோம். ஓகே, ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இஃபெல்ஸ் முடிச்ச பின்னாடி நம்ம அடுத்து பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணுவோம். லெஃப்ட்டை வந்து நெக்ஸ்ட் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தால் தானே ட்ராவல்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இந்த இஃப் கண்டிஷன் முடியும் போது நம்மளுக்கு இங்கே ப்ளஸ் ப்ளஸ் லெஃப்ட் கொடுக்கணும். அப்போ தான் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ் லெஃப்ட் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்ஸ் பார்ட்டுக்கு வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் உள்ளே வந்ததும் நம்ம என்ன செக் பண்ணோம்? இதே மாதிரி தான் இங்கே வந்து நம்ம வந்து ஹைட் ஆஃப் லெஃப்ட் லெஸ் தென் கிரேட்டர் தென் லெஃப்ட் மேக்ஸான்னு பார்க்குறோம்ல, அதே மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து எனக்கு இப்போ இந்த கேஸில் வந்து எனக்கு லாஸ்ட்டாக வந்து 5 இருக்கிறனால எனக்கு ஃபுல்லுமே இந்த ஹைட் ஆஃப் லெஃப்ட் லெஸ் தென் ஹைட் ஆஃப் ரைட்குள்ளேயே தான் போகும். பட் ஆனால் நம்ம டிஸ்கஸ் பண்ண கேஸ் விச் இஸ் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் 6 இருக்க மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன் இல்லையா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடுவில் சுவிட்ச் ஓவர் ஆகி எல்ஸ் பார்ட்குள்ளே வரும். ஸோ எல்ஸ் பார்ட்டில் வரும்போது இங்கே என்ன செக் பண்ணுவோம்? அதே மாதிரி தான். இஃப் ஓகே ஹைட் ஆஃப் ரைட் வந்து கிரேட்டர் தேன் ரைட் மேக்ஸாக இருந்துச்சுன்னா, ரைட் மேக்ஸை நம்ம ஒன்று அசியூம் பண்ணி வச்சுட்டு இருப்போம். ஸோ அதை விட அது கிரேட்டராக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிடணும்? ரைட் மேக்ஸை வந்து ஓவர் ரைட் பண்ணணும் ஹைட் ஆஃப் ரைட்டோட. ஸோ அந்த லாஜிக் இங்கே எழுதுறோம். ரைட் மேக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் ரைட். ஓகேவா? இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்ஸ் வாட்டர் வந்து டோட்டல் பண்ணுறோம். ஸோ வாட்டர் ப்ளஸ் ஈக்குவல் டு ரைட் மேக்ஸ் மைனஸ் ஹைட் ஆஃப் ரைட். அதே கான்செப்ட் தான். நான் முன்னாடி பிபிடிலேயே ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அதனால் டைரெக்டாக கோட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் மைனஸ் 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 ரைட். ஸோ அவ்வளோதான். ஓகே, இதான் இதோட லாஜிக். ஸோ அதுக்கப்புறம் இதே ப்ராசஸ் அப்படியே கண்டினியூ ஆகும் அன்டில் லெஃப்ட் டு ரைட்டு ஈக்குவல் ஆகிற வரைக்கும். லாஸ்ட்டாக வந்து நம்ம வாட்டரை வந்து அப்படியே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ இதே கூட நம்ம லிட் கோடில் பேஸ்ட் பண்ணி அவுட்புட் கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம்.
ஸோ இதே கூட இங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து சப்மிட் பண்ணி பார்க்கலாம் எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு. ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. கோட் லாஜிக் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.